ஹலோ வியூவர்ஸ், இளைய தளபதி விஜயோட பைரவா படம் காலைல 1 o'clock ஷோ ரிலீஸ் ஆகிடுச்சு. நாங்களும் பார்த்துட்டோம் 1 AM ஷோ ஃபேன்ஸோட. ஸோ படம் எப்படி இருக்குது, எப்படி எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத அந்த ரிவ்யூவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேகர், எப்படி பைரவா எப்படி உங்களுக்கு? ஸோ எனக்கு வந்து படம் ஃபஸ்ட்டு பரதன் அழகிய தமிழ்மகன் எடுத்ததுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லை. ஸோ அப்படி தான் போனேன் தேட்டருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ஒரு நல்லா என்டர்டெயின் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் ஹாஃபில். ஆல்தோ ஸ்டோரி லைன்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட கரெக்டான எலமெண்ட், கரெக்டான பேக்கேஜிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் இன்டர்வல் பிளாக் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஹிட் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இருந்தது. பட் எனக்கு போஸ்ட் இன்டர்மிஷன் அவர் வந்து விஜய் அண்ட் அவங்க வந்து எல்லாருமே திருநெல்வேலி போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் வந்து கிராஜுவலாக அப்படி விழுந்துட்டு மாதிரி தான் தோணுது. அப்படி கிளைமேக்ஸ்லாம் வந்து லைக் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி முடித்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக பிடிக்கல அப்படின்னே சொல்லணும். ஓகே சுரேந்தர், எப்படி உங்களோட ஜென்ரலாக அவங்க இன்சைட்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும், இதுக்கு என்ன பைரவா என்ன சொல்கிறீங்க? எனக்கும் வந்து அதான் ஆஸ் இ செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பரதன் கிட்ட வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகல. நம்ம இப்போ முருகதாஸ் தான் ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பரதன் வந்து டைலாக் வைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியான்னு தெரியும். அழகிய தமிழ்மகனுக்கு அப்புறமா வந்து இது பார்க்கும்போது ஓகே அண்டர்வெல்மிங்காக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சோம். பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு சரி காஸ்டிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பிளாட் வைஸ் பார்த்தா. ஸோ இங்கேயும் வந்து பிளாட் வைஸ் பார்த்தா அவர் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதில் வந்து விளையாடுற மாதிரியான ஸ்கிரிப்டாக தான் இருந்தது இது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்க்கும்போது வந்து சாலிடான பேக்கேஜ் மாதிரி தோணுச்சு. கரெக்டாக இந்த எலமெண்ட்டும் இருக்குது, எல்லா எலமெண்ட்டும் இருந்தது. விஜயோட ஃபிட்னஸ் வந்து அது வந்து அன்பேரலல்னு சொல்லலாம். இந்த இதுலேயும் வந்து அவர் வந்து எப்படி அப்படியே இருக்காருன்றது தெரியல. ஸோ அந்த ஃபிட்னஸ் மேட்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக பிடிக்கல. எக்ஸப்ட் ஃபார் அந்த புல்லட் அந்த சீன் ஒன்று இருந்தது, ஒரு சர்ப்ரைஸான சீக்வன்ஸ் இருக்கு. அந்த புல்லட் ரேசிங் சீக்வன்ஸ் வந்து பக்கவா இருந்தது. இன்னொரு பொட்டன்ஷியலான ஒரு வைரல் இது இருந்தது அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்ல. ஒரு அந்த பெட்ரோல் இது சேஸ் பண்ற சீனு அது வந்து எப்படி முடிஞ்சதுன்றது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதர்வைஸ் அதுவும் கொஞ்சம் அந்த இடத்துல பில்டப் நல்லா இருந்த ஒன்று கொஞ்சம் நல்லா போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு 20 minutes கிட்ட வந்து ஒரு டிராகன் கண்டிப்பாக சொல்லலாம் ஓவர் ஸ்ட்ரெச்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் பிட்வீன் ஜெகபதி அண்ட் விஜய் வந்து லாஸ்ட் 20 minutesல வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபும் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இந்த கிரிக்கெட் ஷாட், அந்த கிரிக்கெட் அந்த ஸ்டேஜ் பண்ணது, ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ், அந்த இடத்துல விஜயோட மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது பயங்கரமா. செகண்ட் ஹாஃப்ல வந்து அதே இது வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ப்ளஸ் கீர்த்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு சாலிடான ரோல் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக்ல இருக்கும்போது அவங்கள வச்சு தான் லீட் பண்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் சதீஷோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இதுல வந்து எல்லா கவுண்டருமே ஒர்க் ஆகிட்டே இருந்தது. அது நல்லா கரெக்டாக லேட்டஸ்டான ட்ரெண்ட் எல்லாம் பிடிச்சிருந்தாரு. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. ஓகே ஸோ எனக்கு தான் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் பற்றி 2 பேருமே சொல்லியிருந்தீங்க. எனக்கு கீர்த்தி வந்து நல்லாவே ப்ராமினன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை விஜய் சார் ஆக்சுவலாக நான் பாராட்டுவேன். ஏன்னா வந்து அந்த ஃபுல் சீக்வன்ஸ்க்கு வந்து ஹி பிளேட் செகண்ட் ஃபிடில். ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம் ஒரு 20 minutes வெறும்னா ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அந்த முக்கியமான சீக்வன்ஸே வந்து கீர்த்தி மூலமாக தான் நகருது. ஸோ அந்த பாட்டெலாம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் கீர்த்திக்கு ஒன்றும் பெரிய வேலை. அதே மாதிரி சதீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஆல்மோஸ்ட் இஸ் நாட் தேர். தம்பி ராமையா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டும் பெரிய வேலை இல்லை செகண்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து மோர் ஆஃப் லைக் விஜயோட செலிப்ரேஷன், அவரோட ஹீரோ வர்ஷிப்புங்கிற மாதிரி தான் போச்சு. ஜென்ரலா அந்த மாதிரி ரொட்டீன் கமர்ஷியல் என்டர்டைனர்ஸ்ல ஹீரோயிசம்க்கு நிறைய கொடுத்துட்டு வில்லன்ஸ் வந்து பஃபூன்ஸ் மாதிரி காட்டிடுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அவர் யார் வில்லன் தெரியல, கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இருக்கிற என்ன கதையிலையோ அதுல கொஞ்சம் எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயங்கள் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அது கண்டிப்பா அது இல்ல அப்படின்னே சொல்லலாம். வில்லன்ஸ்ல வந்து டேனியல் பாலாஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். இப்போ ஜெகபதி பாபு அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மீசை அதெல்லாம் வந்து நல்லா சூட் ஆச்சு. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அவரோட ஒய்ஃப் மேல ஒரு தனி பற்று, கொஞ்சம் டிஃபரெண்டான ஆங்கிள் இருந்தது. இந்த படத்துக்காக பயங்கரமா கெட்டப்லாம் வர மாத்திருக்காங்க. ஆக்சுவலா 2 கேரக்டரைசேஷனா பாத்தீங்கன்னா 2மே நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கெட்ச் பண்ணது. பட் அது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்கள எப்படி இவர் வந்து அவங்கள ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து அப்போ பார்க்கும்போது இவரோட கை ஓங்கியே இருக்கு, விஜயோட கை. அவங்கள பார்க்கும்போது லைக் ஈஸியா ஜெயிச்சு ஈக்குவலா இல்ல. அந்த கான்டெஸ்ட் தான் கொஞ்சம் இந்த படத்தோட பெரிய மைனஸ். நிறைய சீன்ஸ் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தோணுச்சு எனக்கு. ஹரிஷ் உத்தமனோட போர்ஷனே வந்து எடுத்துட்டாலும் கதையில எதுவும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல அந்த போர்ஷன் எல்லாமே. ஸோ அது கூட மேபி ஒரு 10-15 minutes. அது படம் 2 hours 45+ கண்டிப்பா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 2:30 கண்டிப்பா கொண்டு வந்திருக்கலாம். நாட் ஷூர் எடிட்டிங் டேபிள் என்ன மாறிச்சு இல்ல யாரோட இன்புட்ஸால எதை பண்ண முடியலையா அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் ஆனஸ்ட்லி ஃபீல் இன்னும் ஒரு 15 minutes அந்த மாதிரி கண்டிப்பா நிறைய இடம் இருக்கு எடுக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா படத்துல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு வந்து அனல் அரசோட ஸ்டன் கோரியோகிராஃபி. அந்த கிரிக்கெட் ஃபைட் வந்து ஃபர்ஸ்ட் 10 minutesல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கோயம்பேடு எல்லாரையும் அப்படியே கம்பேர் பண்ணி தோனி, சச்சின், வீர சேவக் கலகலப்பா இருந்துச்சு தேட்டர் இருந்ததுல.
இன்டர்வல் பிளாக் Pre-interval அது ரொம்ப நல்லா ஆக்சுவலா அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் வந்து டெம்போ வந்து ஏறிச்சு, படம் வந்து ஏறிச்சு, அந்த ஹை வந்து பக்காவா முடிஞ்சுது அந்த இன்டர்வல் முடியும்போது. ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து செட் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் செகண்ட் பஸ் அந்த ஹாஃப் கண்ணாடியை உடச்சிட்டு இறங்குற சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலாக கீர்த்தி அவன் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னோன்னே, அந்த மூவிங் ஃப்ளாஷ்பேக் சொன்னோன்னே இவர் இறங்கி அடிக்கிற இடம் வந்து கரெக்டாக இருந்தது, அட்ரா அவனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரியான விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இருந்திருந்ததுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா இன்னொரு வெற்றி படமாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐ திங்க் இப்பயும் அந்த படம் வெற்றி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் எனக்கு தோணுது. 5 days opening 5 days ஓப்பனிங் ப்ளஸ் விஜய் சார் வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே எல்லா ஹீரோஸும் அவங்கவுங்க படத்தை நல்லா தான் பண்றாங்க. பட் நீங்களே சொன்ன மாதிரி அவர் ஒரு ஃபிட்னஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த ஷர்ட்லெஸ் சீன்ல அவர் ஓடுறாரு, அதுல ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்னு இருக்கும், அது கிராஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு க்ளோஸ் அப் ஷாட், அதுல வந்து பயங்கரமா இருக்காரு. லீன் மசில் இந்த அளவுக்குலாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி கேட்க வேணாம், ஃபைட் ஆகட்டும், பஞ்ச் டயலாக் எல்லாத்துலயுமே அவரோட பேக்கேஜ் தான். ஐ திங்க் அவரை சுத்தி தான் படம் நிறுத்திட்டு அவரை சுத்தி தான் படம் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் இது ஒரு சேஃப் பட்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அனதர் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் வந்து சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்பெஷலி அதை வந்து கண்டிப்பா அவர் தான் எலிவேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஒரு நார்மல் சீனை கூட அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து கொஞ்சம் கிளாஸினஸ் ஆட் பண்ணியிருக்காரு, ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் என்டர்டைனர். அண்ட் வந்து வரலாம் அந்த ஒரு சாங்கை வச்சு எப்படி பக்காவா எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ்ல. அண்ட் சானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா டேனியல் பாலாஜி அந்த இடத்துல அடிப்பாங்கல்ல, விஜய் டேனியல் பாலாஜி அடிக்க அந்த சீன்ல வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி போய் யூசுவலா அதிகமா இல்லாம அந்த ஃபைட் சீக்வென்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி சட்டிலா அந்த ஏரியா வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ரெகுலர் மாஸ் என்டர்டைனர்ல அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதிர்பார்க்க ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லா ட்ரம்ஸ் வச்சே பண்ணிருப்பாங்க. ஒரு விப்ளாஷ் ஒரு ஜாஸி எஃபெக்ட் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கான்வென்ஷனலா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருக்காரு. ஐ திங்க் ஓவரால் அவருக்கு சாங்ஸ் ஆவரேஜ் ஆனாலும் ஓவரால் ஒரு டீசன்ட் அவுட் கண்டிப்பா. ஸோ உங்க ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க பைரவாக்கு? இப்போ நான் இந்த படத்துக்கு 2.5 அவுட் ஆஃப் 5 கொடுப்பேன். ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் எனக்கு அதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போது எனக்கு கொஞ்சம் மிக்சட் ஃபீலிங் தான், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படம். ஸோ எனக்கு ஒரு 2.75 அவுட் ஆஃப் 5 படம் மாதிரி இருக்குது. ஸோ வந்து விஜயோட ஒரு செலிப்ரேஷன் தான் அது. அங்கங்கே சில மற்ற ஒரு சோஷியல் ஆங்கிள் இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி பேக்கேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் விஜய்னால இட்ஸ் வாட்சபிள் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைஸ் இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, கிரிக்கெட் ஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, ப்ரீ இன்டர்வல் சீன் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பக்கவா இதுவாயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அந்த புல்லட் சீன் தவிர வேற எதுவுமே மெமரபுளாகவும் அங்கே தூக்கி நிறுத்துற மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி ஃபிளாட்டாக தான் இருந்தது. ஸோ ஐ வுட் கிவ் 2.5 அவுட் ஆஃப் 5. ஓகே. ஸோ தான் வியூவர்ஸ் எங்களோட பைரவா பற்றின கருத்து. ஸோ வி 2.5 to 2.75 ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் ரேட்டிங் 5. நீங்கள் பாருங்கள் படம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். விஷுவலாக ஹாப்பி பொங்கல். உங்கள் கருத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.